கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல கதை கேட்டார். பாம் குரோவில் தான் ப்ரொடியூசர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரூம் போட்டு கொடுத்தாங்க. வந்து கேட்டார், கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு தான் போனார். முதல் 4 நாள் நடித்தார். கொஞ்சம் அந்த 4 நாளும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அவர். 4ஆம் நாள் அவர் வாகினியில், அதாவது வாகினி ஸ்டுடியோ, விஜயவாகினி ஸ்டுடியோ இப்போல்லாம் கிடையாது, அதான் ஃபோரமாவில் இருக்குது. ஆமாம். அங்கே எடுக்கும்போது ஒரு சீன் எடுக்கும்போது அவர் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் அனுப்பிட்டேன். நைட்டு டே ஆரம்பித்து நைட்டில் ஒரு சீன், அந்த கங்கை அமரன் சார் முன்னாடி ரோஜா வந்து பாடுவாங்க, வானம்பாடியின் வாழ்வியல்னு சொல்லிட்டு, அந்த ரிகர்சல்ஸ் கம்போசிங் சீனு. அப்போ கார்த்திக் சார் அனுப்பிட்டேன். அவர் மேக்கப் ரூமில் இருந்துட்டு என்னை பார்க்கணுன்னு சொன்னார். அப்புறம் நான் போய் பார்த்தேன். அவர் இந்த கதை எனக்கு அவ்வளோவா இன்வால்மெண்ட் இல்லை பாஸ், இது அப்படியே நந்தவன தேர் மாதிரியே இருக்குது, நான் நடித்த படம் அது இப்போ தான் வந்தது, அந்த படம் அது சரியாக வர போகல, அதே மாதிரி இருக்குது, அதுலேயும் நான் திருடன் ஹீரோயினை பாடகி ஆக்குவேன் அப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன், அது வேறு பாஸ், இது வேறு. அவர் என்ன பாஸ் மாதிரி, நான் அவரை பாஸ் மாதிரி, அது வேறு இது வேறு. இது வந்து நான் அதையே பிரதானமாக சொல்லலை. ஒரு திருடன் ஒரு பொண்ணை எப்படி பாடகி ஆக்கினான்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே எனக்கு தோணலை. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை வந்து முன்னுக்கு கொண்டு வரான். அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர், ஒரு எக்ஸு, அவன் ஒரு எக்ஸ் ஒரு ஒய்யை முன்னுக்கு கொண்டு வரான். அந்த முன்னுக்கு ஒய் வந்த பிறகு நான் முன்னுக்கு வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? இவன் தான், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கானோ இவன் தான், இவன் இல்லைனா இந்த இடத்துக்கே நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த கிராட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் சொல்ல வரேன். அதை சினிமாவுக்கு புதுசு, இது வரைக்கும் எந்த படத்துலையும் சொல்ல. நிஜ வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நன்றி இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அவங்க படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், ஏமாந்த அனுபவம் இருக்கும், ஒரு அவமானப்பட்ட துரோகத்தால் இதான அவமானங்கள் இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் ஆகி நடித்தார். ஆனாலும் கூட எங்கள் படத்தில் அவர் சின்சியராக இருந்தார், ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணார், நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு நந்தவன தெரு மாதிரியே இருக்குது, நந்தவன தெரு மாதிரியே இருக்குன்னு ரமேஷ் கண்ணாட்ட சொன்னார்னு ரமேஷ் கண்ணா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். படம் ஆனால் நான் கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், பாஸ் ஒருவேளையில் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ஹிட் ஆனால் நீங்கள் சொல்லணும். நான் டவுட்டோடு தான் அந்த படம் நடித்தேன், ஆனால் டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, அதில் அந்த படம் வெற்றிக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு நீ சொல்லணும்னு. நான் சொல்கிறேன் பாஸ் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே படத்தினுடைய 250 நாள் விழா வந்து காமராஜர் ஹாலில் கிராண்டாக கொண்டாடணும். மொத்த ஆடிட்டோரியமும் நிறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். அங்கே கார்த்திக் சார் சொன்னார், இந்த படம் பண்ணும்போது நான் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் நடித்தேன், ஆனால் விக்ரமன் சாருடைய கான்ஃபிடன்ஸ் தான் அந்த படம், அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் இந்த படம் ஓடும், இது சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னார். இன்றைக்கி உண்மையிலே பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும்.